ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நேரம் நம்முடைய இயேசாண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற அனுதின தியானம். ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்த ஆண்டவரே, இன்னொரு முறை இன்றைக்கு எங்களுக்கு தேவையான வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு இன்னொரு முறை அருள் செய்து இந்த உலகத்தில் உத்தமமாய் வாழவும் நீர் ஆசைப்படுகிற நிலைமையில வாழ உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சமாதானத்தோட இருக்கிறீங்களா? சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதானா? எங்க பார்த்தாலும் நாம பயங்கரமான விஷயங்களை கேள்விப்படுகிறோம். விபத்துகளை குறித்து கேள்விப்படுறோம், மரணங்களை குறித்து கேட்கிறோம், அக்கிரம காரியங்களை குறித்து கேட்கிறோம். மனிதன் எவ்வளவு கேவலமான நிலைமைக்கு விழுந்து போகிறான் என்ற கதைகளோடு இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸும் நியூஸ் பேப்பரும் நிறைந்து போயிருக்குங்க. தேவன் மனிதர்களை செய்தாரு, நம்மை அவரே செய்தாரு. ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப தேவன் பரிசுத்தரா இருந்தா, தேவன் நிறைவானவரா பரிபூர்ணரா இருந்தா, அவர் நல்ல கிரியேட்டரா இருந்தா, அப்ப அவர் செய்த நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? ஒரு கம்பெனி ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா அந்த கம்பெனியை திட்டுவாங்க இல்லையா? அதுபோல தேவன் நம்மை செய்த போது நம்மை சரியா செய்யலையா என்று அநேகர் நினைக்கிறாங்க. தேவன் தான் என்ன இப்படி செஞ்சாரு, என்ன செய்ய சொல்ற? ஒருத்தர் சொல்றாரு, தேவன் காசு கொடுத்ததுனாலதான் குடிக்கிறேன்னு. இல்லைன்னா நான் எப்படி குடிப்பேன்? தேவனே சாவை எழுதி வச்சிட்டாரு. தேவனாலதான் எனக்கு இந்த கஷ்டங்கள், எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள், என் தலையெழுத்து என்பது போல மாற்ற சொல்ல தேவன் நான் என்ன வேணான்னு சொன்னா? நானும் நல்லபடியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலல்ல. அப்ப தேவனையே என்ன மாற்ற சொல்லு என்பது போல சிலர் பேசிக்கொண்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரம் தேவனை நிந்திக்கிறது தானாங்க? அவருடைய மென்மையை உணராம அவர் விஷயத்துல நம்ம சந்தேகப்பட்டு கொண்டிருந்தா, அவரையே சரி செய்யக்கூடிய அவரையே நாம தள்ளி விட்டுட்டு இருந்தா, நன்மை செய்கிற ஆண்டவரை நாம புறக்கணிச்சா என்ன ஆகும் நம்ம கதி? அத உணர்றதில்லைங்க மனுஷங்க. பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா எவ்வளவோ வேலையை செய்து கொண்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் கூட அம்மா அப்படிதான் செய்திருப்பாங்கல்ல. கழுவி துடைத்து சமைத்து வைத்து எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்களோ. ஆனா நமக்கு தெரியாது அந்த சின்ன வயசுல. இன்னும் சில ஸ்பெஷல் சில்ட்ரன் இருப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்கு சரியா மூளை வளர்ச்சி இருக்காது, அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை சில தாய்மார்கள் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சின்ன பிள்ளைய வளர்க்கறது போல 20 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கழுவி கொண்டு துடைத்து கொண்டு ஊட்டி விட்டு கொண்டு அவங்கள சுமந்து கொண்டு எவ்வளவு பிரயாசப்படுவாங்களோ அந்த தாய். ஆனா அந்த பிள்ளைக்கு தனக்கு இவ்வளவு வேலையை செய்து கொடுக்கறாங்க தன் தாய் என்ற விஷயம் தெரியாதுங்க. ஏமா ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அந்த தாய்மார கேட்டு பாருங்க. நான் அநேக தாய்மார பார்த்திருக்கிறேன், என் சபையிலையும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும், பரிதாபமா இருக்கும். ஆனா அவங்க மட்டும் எங்களுக்கு ஒன்றும் சுமை இல்லைங்க, இது எங்க பிள்ளை, எங்க பிள்ளைய வளர்க்கறது எங்களுக்கு சுமையா? நான் இந்த பிள்ளையுடைய தாய் இல்ல என்று கொஞ்சம் கூட கசந்துக்காம அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவாங்க. இந்த பிள்ளைக்கு நீங்க இத்தனை வருஷமா இப்படி வேலை செய்றீங்களே, உங்க ஆசை என்னன்னு கேட்டா ஒரு தாய் சொன்னாங்களாம், நான் இந்த பிள்ளையுடைய தாயின்னு இவ்வளவு அதிகமாய் நேசித்து இந்த பிள்ளையை நான் பராமரிக்கிறேன் என்று அந்த பிள்ளை
ஒரு முறை அறிந்து கொள்ளும்படி இவங்க அறிந்து கொண்டு, அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எனக்காகன்னு ஒரு வார்த்தை சொன்னா என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும்னு சொன்னாங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைங்க இப்படிதான் இருக்கிறோங்க. நாம பிறந்தது முதல், தாயின் மடியில உட்கார்ந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார் என்பது உணர்ந்து கொள்ள முடியாம இருக்கிறாங்க. நாம இன்னும் சின்ன பிள்ளைங்க போல, சின்ன பிள்ளைங்கன்னா புரியாது, ஆனா இதோ உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, பெரியவங்களாயிட்டீங்க. ஆனா இன்னும் இதெல்லாம் எப்படி நடந்தது, யார் கொடுத்தாங்க, யாருடைய அன்பு என்பதை இன்னும் நீங்க உணராத நிலைமையில இருந்தா, எப்பவுமே தேவனை துதிக்காத நிலைமையில இருந்தா, அது எவ்வளவு வேதனையான விஷயங்க. ஏசாண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவங்க அவரை துதிக்காம இருக்க முடியாதுங்க. ஆனா நம்மில் அநேகர் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாம இருக்கிறோம். எனக்கு என்ன செய்தார் தேவன் என்பது போல நாம நடந்து கொள்கிறோம், பைத்தியத்தை போல. தேவனுடைய கிருபை இல்லைன்னா நாம உயிரோடு இருக்க முடியாதுங்க, ஆரோக்கியத்தோட இருக்க முடியாது. நாம என்னவாக இருக்கிறோமோ அது தேவ கிருபையினால் மட்டுமே. அப்ப எங்க கஷ்டங்களை எங்களுக்கு யார் கொடுத்தாங்க? இந்த பாடுகள் எப்படி வந்தது எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்னு கேப்பீங்கள? அது நம்ம கொண்டு வந்ததுங்க. பிரசங்கியின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இதை மாத்திரம் கண்டேன், அது என்னவெனில், தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தேவன் நம்மை செம்மையானவர்களாக உண்டாக்கினார், ஆரோக்கியமுள்ளவர்களாக உண்டாக்கினார். தேவன் நம்மை உண்டாக்கின போது, மனிதனை உண்டாக்கின போது, இது நல்லது, இது நல்லது என்பதை அவர் சொன்னார். அவருடைய சிருஷ்டியில எந்த குறையும் இல்லைங்க. நம்மை சிருஷ்டித்த போது நம்முடைய அவயவங்களை சிருஷ்டிக்கிற விஷயத்துல, உள்ளிந்திரியங்களை சிருஷ்டிக்கிற விஷயத்துல நம்மை உத்தமமானவர்களா, தேவ குணம் படைத்தவர்களா, தேவனுடைய சாயல்ல நம்மை உண்டாக்கினாரு. அப்போ ஏன் இப்படி ஆயிடுறாங்க? ஏன் இப்படி இருக்கிறாங்க? அவங்க பல விதமான தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இங்கிலீஷ் பைபிள் இப்படியாக சொல்லுது, அவங்க மோசமான நிலைக்கு இறங்கி போயிட்டாங்க. நெப்போலியன் சக்கரவர்த்தியின் மகனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவர் அவனுடைய மகனை அழைத்து, இன்றைக்கு உன்னுடைய பிறந்த நாள், உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை உனக்கு கொடுக்கிறேன் என்று அவனிடத்துல சொன்னா, அந்த சிறு பிள்ளை சொன்னானா, ஒரு 6-7 வயசு இருக்கிற பையன், அப்பா எனக்கு சேற்றுல விளையாடணும்னு இருக்குன்னு. என்னங்க, அவ்வளவு பெரிய ராஜகுமாரன் உனக்கு என்ன வேணும்னா சேற்றுல விளையாடணுமா? தேவன் நம்மை பரிசுத்தர்களா செய்து, தேவன் நம்மை தம்முடைய குணங்களோடு சிருஷ்டித்து, தேவன் நம்மை அவரை போல வாழணும்னு, அவர் மேல விசுவாசம் வைத்து அவரை விட பெரிய காரியங்களை செய்யணும் இந்த உலகத்துலன்னு தேவனுடைய திட்டங்கள் அப்படி இருந்தா, நம்ம என்ன சொல்கிறோம் தேவனை? எங்களுக்கு இந்த சேற்று குழியே நல்லா இருக்கு, இந்த மண் குழியே எங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு போதை பொருள்கள் தான் வேணும், நான் குடிக்கணும், பிராந்தியும் விஸ்கியும் சிகரெட்டும் ட்ரக்ஸ். பாருங்க, மனிதன் இவைகள்ல சந்தோஷப்பட விரும்புகிறான். பப்புங்க, கிளப்புங்க, இன்னும் ஏதோ புதுசா வந்துருச்சான், அருவருப்பான நடனங்கள், குடி, போதை, எந்த ஒழுக்கமும் இல்லாம ஆண்களும் பெண்களும் இஷ்டம் போல சீர்கெட்டு போகிற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷன் எங்க பைத்தியக்காரத்தனம் இருக்கா, அதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு தேட நினைக்கிறானே தவிர, நாம எதற்காக உருவாக்கப்பட்டோம், யாருடைய சாயல உருவாக்கப்பட்டோம், நம்முடைய இலக்கு எது, நம்முடைய நோக்கம் என்ன என்று
உணர்வில்லாத நிலைமையில இருக்கிறதுனால மனுஷன் இன்னும் மோசமான நிலைமைக்கு போறாங்க. கெட்டுப்போன மனிதன் மற்றவங்களை கெடுத்துக்கொண்டுதான் இருப்பான் இல்லைங்க. நம்முடைய கூடையில மாம்பழ சீசன்ல ஒண்ணு கெட்டு போச்சுன்னா நீங்க பார்க்காம விட்டுட்டா விடியறதுக்குள்ள சுற்றி இருக்கிற மாம்பழங்களும் கெட்டு போயிடும் இல்லைங்க. அந்த கெட்டதின் தாக்கம் மற்ற பழங்க மேலையும் இன்ஃபெக்ஷன் வந்துடும்ல. அநேக முறை நமக்கு தெரியாமலேயே நம்ம மற்றவங்க மேல பேட் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வருகிறோம். பெற்றோரே இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கிறாங்க. இவன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு சொல்றீங்களே தவிர உங்க வளர்ப்பு, உங்களுடைய நடத்தை, நீங்க வாழ்கிற விதத்தை வைத்துதான் அந்த பிள்ளை மதிப்புக்குரியவங்களா இருப்பாங்க அல்லது மதிப்பில்லாதவங்களா இருப்பாங்க. கெட்டு போவாங்க சிலர். தேவன் நம்மை படைத்த போது அவருடைய ரூபத்திலும் அவர் சாயலையும் படைச்சாருங்க. என்னை பின்பற்றுங்க, என்னை தேடுங்க, என்னை கேளுங்க, என்னை வேண்டிக் கொள்ளுங்க, என் வழிகளை கவனிங்க, என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுங்க, என்னுடைய அறிவுரையின்படி செய்யுங்க, என் கண்டிப்பா கேட்டு திருந்துங்க. நீங்க வெறுத்து போயிருக்கிறீங்க, நீங்க நொந்து போயிருக்கிறீங்க, அழிந்து போறீங்க, நீங்க கெட்டு போறீங்க, நீங்க திரும்பி வாங்க. என் கைகள் உங்களுக்காக திறந்தே இருக்கிறது. பிரயாசப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல திரும்பி வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். நான் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பேன். நான் உங்களை குணமாக்குவேன். நான் உங்களை தேற்றுவேன். நான் நீங்கள் இழந்ததெல்லாம் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட வசனங்களை நீங்க கேட்கும்போது இது ஏதோ பக்தி வசனங்கள் நினைக்காதீங்க, ஏதோ பொழுதுபோக்கு நினைக்காதீங்க. நீங்க யாரோ எங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். உன்னை அழைக்கிறார் இன்றைக்கு. உனக்கே தெரியும் வாழ்க்கையில நீ எவ்வளவு வெறுத்து போயிருக்கிறன்னு. இது இல்ல அது, அது இல்ல இது, இது இல்ல அதுன்னு எல்லா முயற்சிகளும் செய்து தோற்று போன நிலைமையில நொந்து போயிருக்கிறாயா? எங்க இருக்கு நிம்மதின்னு தேடி எதையதையோ செய்து கடைசியில இருக்கிறதையும் இழந்த நிலைமையில இருக்கிறாயோ என்னமோ? ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறாரு. என் மேல விசுவாசத்தை வைங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். தேவனுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய வார்த்தையை வாசிக்கணுங்க. தேவன் நம்மை நாம எப்படி வாழணும்னு நினைக்கிறாருன்னு அறியணும்னா அவருடைய வார்த்தையை வாசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும், நம்முடைய அடிகளை நம்முடைய வழிகளை ஸ்திரப்படுத்தும், நமக்கு புத்தியை கொடுக்கும், நமக்கு ஞானத்தை கொடுக்கும், நாம நன்றியோடு இருக்கும்படி செய்யும். இயேசுவை நோக்கி பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை படிங்க. எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ, எப்படி சூழ்நிலைகளை எதிர்கொண்டாரோ, யாரோடு எப்படி பேசினாரு, எப்படி வாழ்ந்தார்னு கவனிச்சா ஒரு உண்மையான பரிபூர்ணமான நபர். அவருடைய ரூபத்துல சாயல்ல உண்டாக்கப்பட்ட நபர் அவரை போல வாழணும்னு வாழ்ந்து காமிச்சாரு. உங்க சத்ருவை நேசிங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபிங்க. உங்ககிட்ட 2 இருந்தா 1 கொடுங்க. உங்களை யாராவது அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுங்க. உங்களை யாராவது 1 மைல் வர சொல்லி பலவந்தப்படுத்தினா இன்னொரு மைல் போங்க என்கிற அவருடைய வார்த்தைகள் தெய்வீகத்தை காட்டுது. தேவனை நம்பியிருக்கிறேன்னு சொல்லுகிற நாம இயேசு கிறிஸ்துவின் வழியில நடக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்கணுங்க. அப்படி இல்லாம பைத்தியத்தை போல எனக்கென செய்தார் தேவன்னு எத்தனை நன்மைகளை பெற்றாலும் அதை உணர முடியாத நிலைமையில இருக்கிறவங்களாக இருக்கக்கூடாதுங்க. இன்டெலெக்சுவலி சேலஞ்சு பீப்புள், அந்த மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க, அந்த தாய்ப்பட்ட கஷ்டங்கள் எவ்வளவுன்னு அவங்களுக்கு தெரியாதது போல நம்மில் அநேகர் அப்படிப்பட்ட புத்தி இல்லாதவங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய மனக்கண்களை திறந்து உன்னை தேற்றும் உன் ஆண்டவரை, உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நீ அறியும்படி அவருடைய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்யணும்னு ஆவலோடு இருக்கிறாருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே,
எங்க வாழ்க்கையில நாங்க எவ்வளவு நன்மைகளை பெறுகிறோம் என்று அடிக்கடி மறந்து போகிறோம் ஆண்டவரே. ஒரு விதத்துல அல்ல, எல்லா விதத்திலும் உம்முடைய கிருபையினால எங்களை பலப்படுத்தி, எங்களை தேற்றி, எங்களை எச்சரித்து, போஷித்து, ஆதரித்து, இந்த நிலையில நாங்க இருக்க காரணர் நீரே என்று உணரும்படி உதவி செய்யுங்க. உங்களை துதிக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. வழி விலகும் போது உடனே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, மனம் திரும்பி உம்முடைய பாதத்தண்டைக்கு வரும்படிக்கு, நோக்கம் மற்றவர்களாய் அல்ல, கிறிஸ்துவை உடையவர்களாக வாழும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க, உங்களுடைய பெயர் என்ன என்பதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதுபோல நீங்க உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு உங்க விவரங்களோடு கூட எங்களுக்கு நீங்க தெளிவா வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்புங்க. அதை எல்லாவற்றையும் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஆசைப்படுற நிலைமையில வாழ்வோம், தேவனுக்காக வாழ்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். இந்த உலகத்தை விடும்போது பரலோகத்துல சேருவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்